أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானம். அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றுதலவட்டுமாக. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ், அல்லாஹுடைய நற்குணங்களை நீங்கள் உங்களுடைய நற்குணங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய பண்புகளை உங்கள் பண்புகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு தந்தார்கள். அல்லாஹுடைய பண்புகள் என்ன? அல்லாஹுவை குறித்து அறிகிற போதுதான் அவனுடைய பண்புகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹுடைய தன்மைகள் என்ன, அல்லாஹுடைய குணங்கள் என்ன, அல்லாஹ் எதை விரும்புகிறான், அல்லாஹ் எதை வெறுக்கிறான் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளுகிற போதுதான் அல்லாஹுடைய பண்புகளை நாம் அறிந்து கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். உண்மையில் அல்லாஹுவை குறித்து அதிகம் அறிகிற போதுதான் ஒரு மோமின் உண்மை மோமினாக மாறுகிறான். அல்லாஹுவை குறித்து அறியாத காரணத்தால் தான் கட்டுக்கதைகளையும் கப்சாக்களையும் இஸ்லாமிய வரலாறுகள் என்று சொல்லி நாம் பெரும்பாலும் நம்ப வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம். அல்லாஹ்வை குறித்து அறிகிற ஒருவன் ஈமானில் உறுதிபட செயல்படுகிறான். அல்லாஹ்வை குறித்து அறியாதவன் இருளில் இருக்கிறான். அல்லாஹ்வை குறித்து அறிகிறவன் உண்மையில் உயிர் வாழ்கிறான். அதை அல்லாஹு தாலாவை சொல்லி காட்டுகிறான். அவமன் கான மையித்தன் ஃபஹ்யைனாஹு வஜஅல்னா லஹு நூரன் யம்ஷி பிஹி பைனன் நாஸ், ஒருவன் இறந்த சடலமாக இருந்தான், நாம் அவனுக்கு உயிரூட்டினோம், பின்னர் அவர் அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு மக்களுக்கு மத்தியில் நடக்கிறான். கமம் மஸலுஹு ஃபில் ஸுலுமாத் லைஸ பிஹாரிஜின் மின்ஹா, அவனும் அல்லாஹ் உயிரூட்டி மக்களுக்கு மத்தியில் நன்மையான காரியங்கள் ஈமான் பலத்தோடு நடக்கிற ஒருவனும் வெளிவர முடியாத இருளில் சிக்கி தவிக்கிற ஒருவனும் சமமாகுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இங்கே இறந்த ஒருவனுக்கு உயிரூட்டினோம் என்று சொன்னால் மையத்துகளை குறித்து அல்லாஹ் சொல்லவில்லை. அவன் மனிதனாகத்தான் இருந்தான், அவன் உயிரோடு தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு ஈமானிய ஒளியோ அல்லாஹ்வை குறித்த அறிவோ இல்லை. எனவே அவன் மையத் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை குறித்த ஞானமும் அல்லாஹ்வை குறித்த அறிவும் அல்லாஹ்வை குறித்த குணாதிசயங்களும் தெரியாத ஒருவன் இறந்த ஜனாசாவுக்கு ஒப்பு என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அவன் உயிர் பெறுகிறது எப்போது? அல்லாஹ்வை குறித்து அறிகிற போது அவன் உயிர் பெறுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய திருப்பெயர்களை, அல்லாஹ்வுடைய குணாதிசயங்களை அறிந்து வைப்பது உண்மையில் மோமினுடைய ஒரு பண்பு. நமக்கு நேரம் கிடைத்திருந்தால் அது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கென்று அழகிய திருப்பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கிறது, அந்த திருப்பெயர்களை வைத்து அவனை அழையுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள் மனப்பாடம் செய்வதற்கானதல்ல. புகாரில் ஒரு நபிமொழி வரும், ஃபமன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னா, யார் அதை பேணிக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்தார் என்று. ஆனால் நாம் அதற்கு மொழிபெயர்ப்பு கொடுக்கிறோம், யார் அதை மனப்பாடம் செய்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்தார். 99 பேர்கள் இருக்கிறதாக நாம் சொல்லி காட்டுகிறோம். 99 பேர்களையும் ஒருவர் மரணம் செய்து விட்டால் அவர் சொர்க்கத்தில் நுழைஞ்சிருவாரா? அது எப்படி நுழைவார்?
அப்படி என்று சொன்னால் ஒரு இறை நம்பிக்கை இல்லாத ஒருவர் அந்த 99 பேர்களை மரணம் செய்தால் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவாரா? அப்படி அல்ல. யார் பேணி பாதுகாக்கிறாரோ அல்லாஹ்வுடைய திருப்பெயர்களை, அல்லாஹ்வுடைய திருப்பெயர்களை எப்படி பேணி பாதுகாக்க முடியும்? அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள் என்ன சொல்லுகின்றன? ஏன் அந்த திருப்பெயர்கள், அந்த திருப்பெயர்கள் நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிற செய்தி என்ன? எதற்காக அல்லாஹு தாலாவுக்கு இவ்வளவு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முற்படுகிற போதுதான் அல்லாஹுடைய குணங்களை நாம் பெற முடியும். அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துகிற போது நிச்சயமாக நாம் சொர்க்கவாசிகளாக இன்ஷா அல்லாஹ் மாறலாம். அலீம் அல்லாஹுடைய திருப்பெயர் தான். எல்லாவற்றையும் அறிந்தவன். இது நம்மிடமிருந்து எதை விரும்புகிறது? அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய பண்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் நீங்கள் மூடர்களாக, அறியாதவர்களாக இருக்காதீர்கள் என்ற தன்மையை அந்த திருப்பெயர் நமக்கு சொல்லித் தருகிறது. ரஹீம், கருணையாளன், கிருபையாளன். அப்ப அந்த கிருபையாளனுடைய பண்பு என்ன, தன்மை என்ன, இவற்றை தெரிந்து கொள்கிற போது நாமும் கருணையாளனாக, இரக்கமில்லாதவனாக இருக்காதே, கருணையாளனாக மாறு என்ற தன்மையை அந்த பெயர் நமக்கு சொல்லித்தரும். கரீம், கொடையாளன், நீ கஞ்சனாக இருக்காதே, நீயும் கொடையாளனாக இரு என்ற தன்மையை அந்த பெயர் நமக்கு சொல்லித்தரும். அசீஸ், கண்ணியமானவன், சுயமரியாதை மிக்கவன் என்ற அந்த பொருள்படுகிற அந்த பெயரை நாம் தெரிந்து கொள்கிற போது உன்னை நீ இழிவுபடுத்திக் கொள்ளாதே, உன்னுடைய கண்ணியத்தை நீ இழக்காதே, சாதாரணமான வாழ்வாதாரங்களுக்காக உனது வாழ்வை நீ கேவலப்படுத்தாதே, யாருக்கு முன்னாலும் குனிந்து போகாதே என்ற அந்த செய்திகளை எல்லாம் இந்த அழகிய திருப்பெயர்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அந்த வகையில் இன்று இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய திருப்பெயர்களாகிய அர் ரஹ்மான், அர் ரஹீம் என்ற இந்த இரண்டு திருப்பெயர்களும் எதை நமக்கு சொல்ல விரும்புகிறது என்ற சுருக்கமான ஒரு செய்தியை நாம் இன்று பார்க்கலாம். இந்த அர் ரஹ்மான், அர் ரஹீம் என்பது அல்லாஹுடைய கருணை, தயவு, இரக்கம், கிருபை இவற்றையெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் இதற்கு தமிழில் பெரும்பாலும் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று மொழிபெயர்க்கிறோம். என்ன பொருள் அதற்கு? அல்லாஹுடைய அருளுக்கு நிகரே கிடையாது, அளவே கிடையாது. எனவே அளவற்ற அருளாளன். அல்லாஹுடைய அன்புக்கும் நிகர் கிடையாது. எனவே நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹு தாலா தன்னை குறித்து அறிமுகப்படுத்துகிற போது அருள்மறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், கருணை புரிவதை தன் மீது அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான். கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா. இந்த குர்ஆன் ஆயத் எல்லோருக்கும் தெரியும். கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா என்றும் வருகிறது. உங்கள் இறைவன் கருணை புரிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். இந்த தமிழை திரும்ப சொல்லி பாருங்கள். உங்கள் இறைவன் படைப்புகள் மீது கருணை புரிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். யோசித்து பாருங்கள். கருணை புரிவதை கடமையாக்கி கொண்டான். யாரிடமும் எதற்காகவும் தன்னை கடமைப்படுத்திக் கொள்ள தேவையில்லாத அல்லாஹ் அவன் கடமைப்பட வேண்டுமா? யாருக்கேனும் கடமைப்பட்டிருக்கிறானா? இல்லை. ஆனால் யாரிடத்திலும் எதற்காகவும் எப்போதும் தன்னை கடமைப்படுத்திக் கொள்ள தேவையற்ற அல்லாஹ் தானாக வலிய வந்து தன்னுடைய படைப்புகளுக்கு கருணை புரிவதை கடமையாக்கி இருக்கிறான். தன் மீது கடமை, அவனுடைய கடமை என்று. அவன் கடமையாக்கியது மட்டுமல்ல, அவ்வாறு கடமையாக்கியதை பிரகடனப்படுத்துகிறான். நான் கடமையாக்கி இருக்கிறேன் என் மீது, உங்கள் மீது கருணை புரிவதை என்று சொன்னால் அவனுடைய அந்த கருணையுடைய எல்லை நினைத்து பாருங்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹுடைய வேதனை முந்துமா, கருணை முந்துமா? ஒருவரை தண்டிக்க வேண்டும் என்று சொல்கிற போது அல்லாஹு தாலா சில போது 1000 முறை யோசிக்கலாம். அவனுடைய கருணையுடைய எல்லையை மீறி அவன் தவறு செய்கிற போதுதான் அவனை தண்டிக்க முற்படுகிறான். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா வலௌலா கலிமத்துன் சபகத்து மின் ரப்பிக லகான லிஸாமா. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் சூரத்து தாஹாவில், முன்னரே ஒரு விஷயம் முடிவாகாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவனுடைய வேதனை உங்களை வந்து அடைந்திருக்கும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், முன்னரே ஒரு விஷயம் முடிவாகாமல் இருந்திருந்தால். அது என்ன விஷயம்? என்ன விஷயம் முடிவாக இருக்கிறது? ஏற்கனவே அல்லாஹுடைய கருணைதான் வேதனையை முந்தும் என்ற விஷயம் முடிவாக இருக்கிறது. அந்த விஷயம் மட்டும் முடிவாக இருந்திருக்காவிட்டால் நீங்கள் செய்கிற தவறுகளுக்கு உடனடியாக அல்லாஹு தஆலா உங்களை தண்டித்திருப்பான், எல்லோரையும் அழித்தொழித்திருப்பான். யோசித்து பாருங்கள். அப்ப அல்லாஹுடைய கருணை தான் முந்துகிறது. கருணையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அல்லாஹ் இந்த படைப்புகளை படைத்த போது கருணையையும் படைத்தான், அதை 100ஆக பங்கு வைத்தான். பின்னர் இந்த பூமிக்கு ஒரே ஒரு பங்கை மட்டும் அல்லாஹு தஆலா அனுப்பினான்.
இந்த நபிமொழியை நாம் அறிந்திருக்கலாம். சில போது இந்த படைப்புகள் எல்லாம் ஒருவர் இன்னொருவர் மீது காட்டுகிற கருணை, ஒரு பசு தன்னுடைய கன்றின் மீது காட்டுகிற கருணை, ஒரு குழந்தை மீது தன்னுடைய தாய் காட்டுகிற கருணை, எல்லாம் உலக அழிவு நாள் வரை அந்த ஒரே ஒரு கருணையில் பட்டதுதான், கட்டுப்பட்டதுதான். மீதி 99 கருணையை அல்லாஹ் மறுமையில் தன்னுடைய அடியார்களுக்கு காட்டுவதற்காக, பரிவு காட்டுவதற்காக வைத்திருக்கிறான் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹுடைய கருணையுடைய விசாலத்தை, மறுமையில் அந்த 99 அன்பையும் சேர்த்து அல்லாஹு தஆலா தன் படைப்புகள் மீது காட்டுகிற கருணையை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மறுமையில் அல்லாஹுடைய விசாலமான கருணையை பார்க்கிற போது இப்லீஸ் கூட நப்பாசை கொள்வானாம். எனக்கும் அல்லாஹு தஆலாவுடைய கருணை கிடைக்காதா என்று ஏங்குவானாம். அவ்வளவு தூரம் அல்லாஹ் கருணையுடையவன். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. அவர் வருகிற வழியில் ஒரு புறா கூட்டை பார்க்கிறார். அங்கே 2 புறா குஞ்சுகள் கீச் கீச் என்று சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய இருந்த போர்வையால் உடனே அந்த புறா குஞ்சுகளை எடுத்து மடித்து வைத்து விட்டு வருகிறார். உடனடியாக அந்த தாய் புறா அவருடைய தலைக்கு மேலாக வட்டம் அடிக்கிறது குஞ்சுகளுக்காக வேண்டி. அவர் அதை பொருட்படுத்தாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நேரடியாக வந்து ஆச்சரியத்தோடு, யா ரசூலல்லாஹ், 2 புறா குஞ்சுகளை கொண்டு வந்திருக்கிறேன். அதை நான் தூக்கி வந்த போது அந்த தாய் புறாவும் பாசத்தால் என் தலைக்கு மேலே வட்டமடிக்கிறது, பாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று திறந்து காட்டினார். அவர் திறந்ததுதான் தாமதம். அந்த தாய் புறா அந்த குஞ்சுகள் மீது வேகமாக வந்து அமர்ந்து தன்னுடைய இறக்கைகளால் அந்த குஞ்சுகளை அரவணைத்து அப்படியே பயத்தால் அது அப்படியே திருதிருவென விழித்துக் கொண்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்தார்கள். தன்னுடைய சிறகுகளால் குஞ்சுகளை அணைத்து பயந்திருந்த தாய் புறாவை கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்களில் கண்ணீர் தழுதழுத்த குரலில் சொல்லி காட்டினார்கள், உடனடியாக இவற்றை எடுத்த கூட்டிலேயே கொண்டு விட்டு வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன. என்ன காரியம் செய்தீர் என்று சொல்லிவிட்டு சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழரிடத்தில் சொன்னார்கள், தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக தன் தாய் புறா தன் உயிரையே தியாகம் செய்ய முன் வந்திருக்கிறது. தாயை பிடிப்பார்கள் என்று அதுக்கு தெரிந்த பின்பும் தன் குஞ்சுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரை துச்சமாக மதித்து தியாகம் செய்ய முன் வந்த அந்த தாய் புறாவை பாருங்கள். அந்த குஞ்சுகள் மீது அந்த தாய் புறா எவ்வளவு அன்பும் கருணையும் செலுத்துகிறது என்று சொல்லிவிட்டு குனிந்து அமர்ந்திருந்தார்கள் பெருமானார். பின்னர் நிமிர்ந்து அமர்ந்த போது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. சொன்னார்கள், இந்த தாய்ப்புறா குஞ்சுகள் மீட்டு காட்டுகிற கருணையை விட அல்லாஹு ஜல்லஷானு தஆலா படைப்புகள் மீது 1000 மடங்கு கருணையாளன் என்று குறிப்பிட்டு காட்டினார். தன் உயிரையே தியாகம் செய்ய முன்வந்தது அந்த புறா, அதைவிட பன்மடங்கு அல்லாஹு தஆலா கருணையாளன். அல்லாஹ்வுடைய கருணை என்பது அந்த அளவுக்கு விசாலமானது. படைப்புகள் மீது அல்லாஹ் காட்டுகிற அந்த கருணை தாயன்பை விட மகத்தானது. அதனால்தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று நாம் அவனை அழைக்கிறோம். உலகத்திலேயே அல்லாஹுடைய கருணை என்பது எப்படி இருக்கிறது? இரவையும் பகலையும் நீங்கள் பாருங்கள், அல்லாஹுடைய கருணை தான் அது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமின் ரஹ்மத்திஹி ஜஅல லக்குமுல் லைல வன்னஹார். அவன் தனது கருணையால் தான் இரவையும் பகலையும் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். இது யோசித்திருக்கிறோமா என்றாவது? சில போது யோசித்திருக்கலாம். யோசித்து பாருங்கள். இரவுக்கு பின் இன்னொரு இரவு ஒரு நாளும் வருவதில்லை. பகலுக்கு பின் இன்னொரு பகல் ஒரு நாளும் வருவதில்லை. அவ்வாறு 2 பகல்கள் நீண்டிருந்தால் என்னவாயிருக்கும் யோசித்து பாருங்க. 24 மணி நேரம் அப்படியே பகலாக இருந்தால், அல்லது 2 இரவு, ஒரு இரவுக்கு பின் இன்னொரு இரவு வந்து நீண்டு நின்றிருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அல்லது இப்படி யோசித்து பாருங்கள், ஒரு இரவுக்கு பின் திடீரென்று 12:50 ஒரு இரவு முடிகிறது என்று சொன்னால் 12:51 பகல் தொடங்கிவிட்டால் என்னவாகும்? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான், சிறுகத்தான் எல்லாம் வருகிறது. இது அல்லாஹுடைய கருணை என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுகிறான். காலை மெதுவாகத்தான் புலர்கிறது, திடீரென்று தோன்றுவதில்லை. எனவே அப்படி தோன்றினால் உலகத்துடைய சிஸ்டமே மாறிடும், உலகத்துடைய வாழ்வாதாரம் மாறும், உலகத்துடைய சிஸ்டம் மாறும். யோசித்து பாருங்கள், உலகம் தோன்றிய நாள் முதல் இது நாள் வரை இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. ஆனால் 2 இரவுகளோ 2 பகலோ, திடீரென்று பகலோ திடீரென்று இரவோ வந்ததே இல்லை. அல்லாஹுடைய கருணை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யோசித்து பார்த்திருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான்.
நம்மை பார்த்து. தண்ணீர் அல்லாஹ்வுடைய ஒரு அருள். எவ்வளவு நாம் பயன்படுத்துகிறோம். நாம் வானத்தில் வைத்திருக்கிறோம், பூமிக்கிடையில் வைத்திருக்கிறோம், மலைகளில் வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், மனித கரங்களுக்கு எட்டும் வண்ணம் ஒட்டுமொத்த தண்ணீரையும் ஓரிடத்தில் வைத்திருந்தால் என்னவா இருக்கும்? யோசித்து பாருங்கள். இன்று தண்ணீரை எவ்வளவு தூரம் அபகரித்து அதை ஒரு காசாக்கி வியாபார பொருளாக மாற்றி விட்டார்கள். தண்ணீர் அல்லாஹ்வுடைய ஒரு அருள். தண்ணீரில் தான் நாம் உயிர் வாழ்கிறோம். அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், தண்ணீர் இல்லாவிட்டால் அப்ப அல்லாஹ்வுடைய கருணை என்பது இவ்வளவு விசாலமாக விரிந்து கிடக்கிறது. மழை நீர் அல்லாஹ்வுடைய அருள். இந்த மழை நீரை உப்பு நீராக மாற்றாமல் இருக்கிறான். அது எவ்வளவு பெரிய கருணை. லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜா ஃபலௌலா தஷ்குரூன். நாம் நாடி இருந்தால் இதை உப்பு நீராக மாற்றி இருப்போம். நீங்கள் நன்றி செலுத்துவதில்லையே, ஏன்? நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனிதர்கள் எல்லோரும் சில போது கூடுதலாகவோ குறைவாகவோ தவறு செய்யக்கூடியவர்கள் தான். நம்முடைய தவறின் அடிப்படையில் நாம் குடிக்கிற தண்ணீர் உப்பாக மாறும் என்றொன்றிருந்தால், என்ற ஒரு அமைப்போ ஒரு செட்டப்போ இருந்திருந்தால் என்னவா இருக்கு? ஒரு குவளை தண்ணீர் எடுப்போம் குடிப்பதற்கு. அது எடுக்கிறவரை நல்ல நீராக இருக்கும். எடுத்த பின்பு வாய்க்கரையில் கொண்டு செல்கிற போது அது நம்முடைய பாவத்தின் அளவை பொறுத்து உப்பாக மாறினால் என்னவாகும்? யோசித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய கருணை அல்லாஹ் புரிந்திருக்கிறான். இல்லடா, விட்டு பிடிக்கிறேன், உன்னுடைய தவறுகளை நான் விட்டு பிடிக்கிறேன், கருணையாளன், உன்னுடைய கிருபைகளை நான், உன்னுடைய பாவங்களை நான் விட்டு தள்ளுகிறேன், விட்டு பிடிக்கிறேன், நீ திருந்துவதற்கான அவகாசம் தருகிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். பாவங்களை மறைக்கிறான் இந்த உலகத்தில். அது பெரும் கருணை, அல்லாஹ்வுடைய கருணை. எனக்கு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் கருணை செய்யவில்லை, நான் எப்படி அவனை கருணையாளன் என்று அழைப்பது என்றல்ல. பொது கருணை நீங்கள் பாருங்கள். படைப்புகள் மீது எவ்வளவு கருணையாளன். அதனால தான் அஸ்மாஉல் ஹுஸ்னால ஃபர்ஸ்ட்லே அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று வருகிறது. நம்முடைய பாவங்களை அல்லாஹு தாலா மறைக்கிறானே. யோசித்து பாருங்கள். எல்லோரும் தவறு செய்கிறார்கள், கூடுதலாகவோ குறைவாகவோ. வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা லமஸ்ஸக்கும் ஃபீமா அஃபல்தும் ஃபீஹி அஸாபுன் அலீம். அல்லாஹ்வுடைய கருணை மட்டும் உங்கள் மீது இல்லாமல் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற தவறுகளுக்காக உடனடியாக அல்லாஹு தாலா உங்களை தண்டித்திருப்பான், உங்களை விட்டு பிடிக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இரவிலோ பகலிலோ நாம் செய்கிற தவறுகள் மறுநாள் காலையில் நம் வீட்டு வாசல் படியில் ஒரு அட்டை பெட்டியில் அல்லது அட்டையில் அல்லது ஒரு விளம்பர ஒரு போர்டில் இன்ன தவறை நேற்று செய்திருக்கிறார், இரவு செய்திருக்கிறார், இவர் 1 2 3 என்று பட்டியலிட்டு யாரோ ஒருவர் நம்முடைய வீட்டு வாசலில் தொங்க விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி இருக்கும் நம்முடைய நிலைமை? எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கியம், எவ்வளவு அவமானம். நம்முடைய வீட்டு பெண்கள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய உற்றார உறவினர்கள், நம்முடைய மனைவி, கணவன் என்ன நினைப்பார்? அதை படி, நீ இவ்வளவு நாடகம் ஆடுறியாடா, இவ்வளவு நல்லவனா நீ, இவ்வளவு நடிக்கிறியா நீ என்றெல்லாம் சில போது நம்மை அவமானமாக. அல்லாஹுடைய கருணை அது. அல்லாஹுடைய கருணை இல்லை, விட்டு பிடிக்கிறான் அல்லாஹு ஜல்லஷானு தாலா. அதே போன்று தான் உலகில் மோமினுக்கு சிறிய சிறிய சோதனைகள் கூட அல்லாஹுடைய ரஹ்மத், அது தண்டனை கிடையாது. சில போது நாம் நினைக்கிறோம் இவ்வளோ பெரிய சோதனை எனக்கு தருகிறான், ஏன்? இல்லை, அது அல்லாஹ்வுடைய கருணை. என்ன கருணை? மறுமையில் அல்லாஹு ஜல்லஷானு தாலா உங்களை பியூராக, தூய்மையாக, பரிசுத்தமாக தன்னிடத்தில் வரவழைக்க விரும்புகிறான். நீங்கள் செய்கிற தவறுகளுக்காக சின்ன சின்ன சோதனைகளை தந்து அந்த தவறுகளை அல்லாஹு தாலா சரி செய்கிறான், அதை ஈடுகட்டுகிறான், அதை இல்லாமல் ஆக்குறான். ஓர் அடியான் என்னிடத்தில் வருகிற போது பியூராக, தூய்மையாக, சுத்தமாக மறுமை நாளில் தன்னை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா விரும்புகிறான். வல நுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். பெரும் பெரும் துன்பங்களையும் சோதனைகளையும் உங்களுக்கு தராமல் சின்ன சின்ன சோதனைகளை உங்களுக்கு அல்லாஹ் தருகிறான். ஏன்? நீங்கள் திருந்த வேண்டும், திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் மறுமையில் நீங்கள் பாவமே செய்யாத மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அருமை சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சூரத்து நிசாவுடைய ஒரு வசனம் வருகிறது, 123வது வசனம். இந்த வசனத்தை படித்த போது திகிலுண்டார்கள், திகைத்தார்கள். என்ன வசனம் அது? லைஸபி அமானிக்கும் வலா அமானி அஹ்லில் கிதாப் மை யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி. இறுதி முடிவு நீங்கள் நினைப்பதை போன்றோ, வேதக்காரர்கள் நினைப்பதை போன்றோ இருக்காது. தீமையின் விளைவை நீங்கள் சந்தித்து தான் தர வேண்டும் என்ற வசனம் அது. இறுதி முடிவு
நீங்கள் ஆசைப்படுவது போன்றோ வேதக்காரர்கள் ஆசைப்படுவதை போன்றோ இருக்காது. மாறாக தீமையின் விளைவை நீங்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னபோது இந்த வசனத்தை படித்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பயந்தார்கள். யா ரசூலல்லாஹ், தீமையின் விளைவு பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னால் மறுமையில் நாம் வெற்றி பெறுவது சிரமம் இல்லையா யா ரசூலல்லாஹ்? வெற்றி பெற முடியாதா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார், அபூபக்கரே, நீ நினைப்பது போன்றல்ல. அலஸ்த துஸாபு ஃபீ வலதிக், உமது குழந்தைகளுடைய விஷயத்தில் உமக்கு சில போது வேதனை ஏற்படுகிறதா, மன கஷ்டம் ஏற்படுகிறதா, சிரமம் ஏற்படுகிறதா? அலைஸ துஸீபு அலஸ்த துஸீபு பி அலம், சில போது உம்முடைய உடலில் உமக்கு வேதனை வருகிறதா, சில போது உம்முடைய பொருளாதாரங்கள் உமது வியாபாரத்தில் உமக்கு வேதனை வருகிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகில் ஒரு மூமினுக்கு தீமைகளுடைய விளைவுதான் அவன் செய்கிற தவறுகளுடைய விளைவு. இந்த குடும்பத்தில் ஏற்படுகிற, பிள்ளைகள் மூலம் ஏற்படுகிற, உடலில் ஏற்படுகிற, உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்படுகிற இந்த சோதனைகள், அந்த சோதனைகள் மூலம் ஏற்படுகிற விளைவுகளை அல்லாஹ் இங்கு சரி கட்டுகிறான். அது அவனுடைய கருணை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டிவிட்டு சொன்னார்கள். ஏன் தெரியுமா? மறுமையில் பாவமற்றவர்களாக நீங்கள் அல்லாஹுக்கு முன்னால் வர வேண்டும் என்பதற்காக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இது அல்லாஹ்வுடைய கருணை. அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அது மட்டுமல்ல, நன்மைக்கு அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா 1 முதல் 700 என்று கூலி வைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரை மிகச்சரியாக துல்லியமாக ஒரு கேஷியர் கணக்கு பார்ப்பதை போல, ஒரு கணக்கு பிள்ளை கணக்கு பார்ப்பதை போல அல்லாஹு தஆலா கணக்கு பார்ப்பதில்லை. இப்ப நாம இவ்வளவு செய்தா இவ்வளவு நன்மை, இவ்வளவு செய்தா இவ்வளவு நன்மை, ஜமாத்தோட தொழுதா 20 27 மடங்கு நன்மை என்றெல்லாம் நமக்கு சொல்லி தரப்படுகிறது. இப்படி அல்லாஹ் கணக்கு பார்க்கிறான் கிடையாது. ஃபமன் ஸகுலத் மவாஸினுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய நன்மை தட்டு கனத்து விட்டதோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். யோசித்து பாருங்க, நீங்க என்ன எண்ணத்தோடு நீங்க செய்றீங்க என்பதைத்தான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். ஒரு சிறு நன்மை தூய எண்ணத்தோடு நீங்கள் செய்திருந்தால் ஏனைய எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். அந்த நன்மையை மட்டும் அல்லாஹு தஆலா எடுத்துக்கொள்கிறான். அதற்காக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும், நீங்க நான் படிச்சிருப்போம் இல்லையா, ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய ஒரு பெண், ஒரு பாதையில் தொந்தரவு செய்த ஒரு மரக்கிளையை வெட்டிய ஒரு மனிதர், இது குறித்த செய்திகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறார். இப்படின்னா அதை மட்டும் செய்துட்டு சும்மா இருக்கிறது, வாழாமல் இருக்கிறது அதுவல்ல. என்ன எண்ணத்தோடு நீங்கள் செய்தீர்கள், உங்களுடைய நிய்யத்துடைய, உங்களுடைய எண்ண தூய்மையை அல்லாஹு தஆலா அங்கே பார்க்கிறான். அப்ப சின்ன செயல்கள், சில போது நீங்கள் பார்த்தீர்கள் பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டால், உலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், பாவங்களை கூட நன்மைகளாக அல்லாஹு தஆலா மாற்றுகிறான். எவ்வளவு கருணையாளன், எவ்வளவு கருணையாளன். உங்களுடைய பெரும் பெரும் பாவங்கள், விபச்சாரம், வட்டி, இது போல கொலை, கொள்ளை, இது போன்ற பெரும் பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டால் உங்களுடைய பாவங்களை கூட, சிறு பாவங்களை கூட நன்மைகளாக மாற்றுகிறான் அல்லாஹு தஆலா. அப்படி நன்மைகளாக மாற்றி கொடுக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், சில போது ஒரு அடியானுடைய பட்டியல், வினை பட்டியல் அவனுடைய கையில் கொடுக்கப்படும். அப்போது அவன் படிப்பான். படிக்கிற போது என்னுடைய கதி அதோ கதிதான் என்று அவன் எண்ணுவான். அப்போது அல்லாஹு தஆலா சொல்வான், மீண்டும் படித்துப்பார். படித்து பார்க்கிற போது அவனுடைய சின்ன சின்ன பாவங்களால் நன்மைகளாக மாற்றப்பட்டிருக்கும். உற்சாக மிகுதியால் அல்லாஹ்விடத்தில் அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், இதில் இன்ன இடத்தில் நான் செய்த இன்ன தவறுகள் இதில் குறிப்பிடப்படவில்லையே யா அல்லாஹ், இன்னும் சில தவறுகள் இருக்கின்றனவே என்று அல்லாஹ்விடத்தில் அடியான் சொல்லி, ஏன் அதையும் அவன் நன்மையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டும். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய கருணையாளன், எவ்வளவு பெரிய அதே வேளை அவன் தண்டிக்க கூடியவன், அது வேறு விஷயம். இங்கே அல்லாஹ்வுடைய அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற திருப்பெயர்களை மட்டுமே நான் பார்க்கிறோம். அர் ரஹ்மான் கருணையாளன். ஒரு அணு அளவு செயல் ஈமானுடன், இறை நம்பிக்கையுடனும் உளப்பூர்வமான தூய எண்ணத்தோடும் நீங்கள் செய்திருந்தால் அதை அல்லாஹு தஆலா வீணடிக்க மாட்டான். லக்கும், உங்களுக்காக அதை அல்லாஹு தஆலா சேமித்து வைக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது ஒரு சஹாபி மரணம் அடைகிறார். அவருடைய ஜனாசாவுக்கு மக்கள் திரளாக வந்தார்கள். ஆனால் வந்தவர்கள் எல்லோரும் அவரை குறித்து அவர் பாவி, அநியாயக்காரர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து, ஏன் இப்படி சொல்கிறீர்கள், அவர் ஒரு முஸ்லிம் அல்லவா, நன்மையை செய்யவில்லை என்று எப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்று பெருமானார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது, எங்களுக்கு தெரிந்து இவர் எந்த நன்மையும் செய்யவில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருந்த மக்களிடத்தில் கேட்டார்கள், சொல்லுங்கள், யாரேனும் இவர் உங்களுக்கு தெரிந்து ஏதேனும் நன்மைகளை செய்திருக்கிறாரா, நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னபோது யாரும் எழுந்து முன்வரவில்லை. அப்போது ஒரு முதியவர் எழுந்தார். யா ரசூலல்லாஹ், இவர் எனக்கு தெரிந்து ஒரு நன்மைகளை செய்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், மதீனாவை எதிரிகள் தாக்கிவிடுவார்கள் என்ற பயம் எங்களுக்கு ஒரு நாள் இருந்தபோது இவர் இரவு காவலுக்காக தானாக முன்வந்து அந்த பணியில் இருந்தார். அதுவும் எப்படி இருந்தார் என்று சொன்னால், மதீனாவுடைய வடக்கு எல்லை எதிரிகளுடைய ஆபத்துக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கு யாரும் காவல் காக்க செல்ல முன்வரவில்லை. இவர் தானாக முன்வந்து நான் செல்லுகிறேன் என்று சொன்னார். யா ரசூலல்லாஹ், வடக்கு பகுதிக்கு, வடக்கு எல்லைக்கு நான் போகிறேன் என்று சொல்லி இரவு முழுவதும் காவல் காத்தார். யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போதும் என்று சந்தோஷப்பட்டு விட்டு சொன்னார்கள், இது சுவனவாசிகளுடைய செயல். இது சமூகத்தை காப்பதற்காக உயிரை கூட அவர் துச்சமாக மதித்து உயிரை கொடுப்பதற்கும் அவர் தயாராக இருந்திருக்கிறார். இது சுவனவாசிகளுடைய செயல். இறந்தவரை குறித்து நல்லதையே பேசுங்கள், மனிதன் செய்த நல்ல செயல்களை எல்லாம் அல்லாஹ்வை அறிகிறான் என்று சொல்லி காட்டினார். ஒரு சின்ன செயல் நம்மை பொறுத்தவரை ஜஸ்ட் லைக் தட், நாம இதெல்லாம் ஒரு பெரிய பணியா என்று இல்லை. அல்லாஹு தாலா சின்ன செயலுக்கு கூட அல்லாஹு தாலா பெரிய ஒரு கூலியை கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுவனவாசி என்று சொல்லி காட்டினார்கள். முஸ்லிமுடைய மரணத்தில் கூட அல்லாஹு தாலா எப்படி மரணம் அடைய செய்கிறான் நீங்கள் பாருங்கள். மரணத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், மரணம் வருகிற போது வானவர்கள் வருவார்கள், கண்ணு கட்டிய தூரம் வெள்ளை உடையில் இருப்பார்கள், நறுமணம் வீசும், பிரகாசமாக இருக்கும் அவருடைய முகங்கள் எல்லாம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மோமினுடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து என்ன ஓமானம் சொன்னார்கள். குவளையிலிருந்து ஒரு தண்ணீர் எவ்வளவு வேகமாக சிந்துமோ அவ்வளவு எளிதாக அல்லாஹு தஆலா மோமினுடைய உடலில் இருந்து அவருடைய உயிரை பிரிப்பான். ஆனால் அது கூட சக்கராத்துடைய வேதனையாக இருக்கும். ஒரு காஃபிருடைய உயிர் எப்படி பறிக்கப்படுகிறது. ஒரு மரச்செடியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓமானமாக கூறினார்கள். ஒரு முள் செடி, அதனுடைய கிளைகளில் எல்லாம் முள்ளாகத்தான் இருக்கிறது, இலையோ கனிகளோ எதுவும் இல்லை. அந்த முள்செடியை அவனுடைய வாய் வழியாக உள்ளே விட்டு, உடலுக்குள் விட்டு, பின்துவாரம் வழியாக ஒரு ரொம்ப குலுக்கி சுத்தி, பயங்கரமாக சுத்தி, வேகமாக உடலில் இருந்து வெளியே இழுத்தால் எவ்வளவு வேதனை இருக்கும். அதுதான் ஒரு இறை நிராகரிப்பாளனுடைய உயிர் பிரிகிற தருணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஆனால் ஒரு மோமினுடைய உயிர் பிரிகிற தருணம் என்பது எவ்வளவு அழகாக, எவ்வளவு அருமையாக பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த உயிர் கைப்பற்றப்பட்டால் கூட வேகமாக மலக்குல் மௌத்திடமிருந்து ரஹ்மத்துடைய வானவர்கள் அந்த உயிரை கைப்பற்றி 7வது வானுக்கு எடுத்து சொல்கிறார்கள். அங்கு கேட்கப்படுகிறது, அந்த அருமணத்தால் ரூஹு மன் ஹாதிஹி, இது யாருடைய உயிர் என்று சொல்லப்படுகிற போது கேட்கப்படுகிறது, இது இன்னாருடைய உயிர் என்று சொல்லுகிற போது அங்கு ஒரு அசரீர் வருகிறது. உத்துபு அப்தி ஃபி இல்லியீன், இல்லியீனுடைய பட்டியலில் என்னுடைய அடியாருடைய பெயரை எழுதுங்கள். சும்மா ஈதுஹு இலல் அர்தி, பின்னர் பூமிக்கு எடுத்து செல்லுங்கள் என்று. எவ்வளவு பெரிய கருணையை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கேட்கிறான். கபர்ல கூட ஒரு நல்லடியார்களுக்கு என்ன சாதாரணமான கேள்விதான், இது யார், உன் மார்க்கம் என்ன, அது ரசூலுல்லாஹ் என்ன, உன்னுடைய கிபிலா என்ன, இந்த கேள்விகள் தான் கேட்கப்படுகிறது. அருமை சகோதரர்களே, கபரில் கூட அல்லாஹு தஆலா ஒரு அடியான் கவலையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுவதில்லை. மறுமை நாள் வரை நாம் செய்த நல்லமல்கள் நல்ல ஒரு உருவம் எடுத்து நம்மோடு வருகிறது இல்லையா? அந்த உருவத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், நீ யார் என்று அந்த அடியான் அந்த உருவத்திடத்தில் கேட்பான். நான் தான் நீ செய்த நல்லமல் என்று அந்த அடியான் சொல்லுவான். அந்த நேரத்தில் நான் மறுமை வரை உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தருகிறார்கள். சந்தோஷ மிகுதியால் அந்த அடியான் சொல்லுவான், ரப்பி அகிமிஸ்ஸா, மறுமையை கொண்டு வா, என் மீது இவ்வளவு கருணை புரிந்திருக்கிறாய், லஅல்லி அர்ஜு இலா அஹ்லி ஃபஉக்பிருஹும் பினிஅமதிக அலைய, நீ என் மீது செய்திருக்கிற இந்த கருணையை என் குடும்பத்தாருக்கும் என் உற்றார் உறவினர்களுக்கும் நான் அறிவிக்க வேண்டும், மறுமையை உடனடியாக கொண்டு வா என்று அந்த அடியான் அரற்றுவான், துள்ளுவான், சந்தோஷ மிகுதியால் குதிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அல்லாஹ்வுடைய கருணை என்பது சொன்னால் சொல்லி முடிக்க முடியாது. இவ்வளவு விசாலமான இந்த கருணை இருக்கிற போதுதான் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கருணையை எங்கு தேடுகிறார்கள்? சில போது அரசியல்வாதிகளிடத்தில் தேடுகிறார்கள்,
ஆதிக்கவாசி இடத்தில் தேடுகிறார்கள். சில போது பொதுமக்களோ அவுலியாக்கிடத்தில் சென்று ஜண்டா கொடிமரம் என்று அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கருணை இவ்வளவு விசாலமா இருக்கிற போது அல்லாஹு தாலா சொல்கிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறித்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள். அல்லாஹு தாலா அழகாக சொல்லுகிறான், வேறு யாரிடமோ நாம் கையேந்துகிறோம், வேறு யாரிடமோ நாம் மண்டியிடுகிறோம். சில போது கருணைக்காக வேண்டி எங்கள் மீது கருணை காட்டுங்கள், எங்கள் மீது கிருபை காட்டுங்கள், எங்களை அழித்து நிர்மூலமாக்கி விடுவார்கள் என்று யோசித்து பாருங்கள். அல்லது வேறு படைப்புகளிடத்தில் நாம் கருணை காட்டுகிறோம். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய கருணையிலிருந்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள் என்று நாம் இந்த தீர்ப்பெயர்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் யா ரஹ்மான் யா ரஹீம் என்று இறைஞ்சுகிறோமா, பிரார்த்தனை செய்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது. எனவே இந்த அல்லாஹுடைய கருணை யாருக்கு அதிகம் கிடைக்கிறது, யார் இந்த கருணைக்கு அதிகம் தகுதி பெறுகிறார்கள்? ஒன்றாவது, பிறர் மீது கருணை காட்டுபவர்களுக்கு அல்லாஹ் அதிகம் கருணை காட்டுகிறார். இதை நாம் மறந்து விடக்கூடாது. இரஹமு மன்ஃபில் அர்லி யர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா, மண்ணில் இருப்பவருக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், விண்ணில் இருப்பவன் உங்களுக்கு கருணை காட்டுகிறான். பணியாளர்கள், வேலைக்காரர்கள், உடனிருப்பவர்கள், வறியவர்கள், விளிம்பு நிலை மனிதர்கள், இவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவான். இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். இந்த ரஹ்மத்தை நீங்க பாத்தீங்கன்னா குண்டுதே போட்டிருக்க மாட்டாங்க கிராமர்ல. இந்த குர்ஆன் உங்களுக்கு தெரியும் என்றுதான் நான் சொல்லுவேன். ஓப்பன் தான் போட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய கருணை ஓப்பன், அல்லாஹ்வுடைய கருணை எல்லோருக்கும் திறந்திருக்கிறது. ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், பேருபகாரம் செய்பவர்களுக்கு, நல்ல முறையில் நடந்து கொள்பவருக்கு அல்லாஹ்வுடைய கருணை அருகில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே கருணை காட்டுங்கள், கருணை உள்ளத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, சுன்னத்தான தொழுகைகளை, தராவி தொழுகை அல்ல, ஏனைய நாட்களில் சுன்னத்தான தொழுகைகளை 2 ரக்காத்தாக இருந்தாலும் வீட்டில் நீங்கள் தொழுங்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹ் வீட்டை கபராக மண்ணறையாக மாற்றி விடாதீர்கள் என்று சொல்லி காட்டினார். அது அல்லாஹ்வுடைய அருள் அங்கே இறங்குகிறது. மூன்றாவதாக, உறவுகளை நீங்கள் பேணுங்கள். உறவுகளை பேணுவதற்கு காயல்பட்ட மக்களுக்கு சொல்லி தர வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா, இன்ன ரஹ்ம லா தத்தனஸ்ஸலு அலா கௌமின் பிஹிம் காத்தியு ரஹம், உறவுகளை தொண்டிக்கிற மக்கள் இருக்கிற சபையில் அல்லாஹ்வுடைய கருணை இறங்காது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அரஃபா மைதானத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைக்காக வேண்டி காத்திருக்கிறார்கள், துஆ செய்வதற்காக. உறவுகளை துண்டிக்கிற நபர்கள் யாரேனும் இருந்தால் எழுந்து சென்று விடுங்கள் என்று சொல்லுகிற போது ஒரு இளைஞர் சற்று நேரத்துக்கு பின் எழுந்து சென்றார், நீண்ட நேரத்துக்கு பின்பு வந்தார். யோசித்து பாருங்க, ரசூலுல்லாஹ் ஏன் அந்த உபதேசத்தை சொன்னாங்க? உறவுகளை எந்த விதமான காரணமும் இல்லாமல் 3 நாட்களுக்கு மேல் துண்டித்து வாழுகிறவர்கள் இருக்கிற சபையில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்காது. பின்னர் அந்த இளைஞர் வந்தார். ரசூலுல்லாஹ் அவரிடத்தில் கேட்டார்கள், ஏன், என்ன காரணம் என்று. யார் ரசூலுல்லாஹ், தாங்கள் அறிவுறுத்தினீர்கள், என்னுடைய சாச்சி, என்னுடைய அம்மாவுடைய சகோதரிடத்தில் நீண்ட நாட்கள் நான் பேசாமல் இருந்தேன், இப்போது சலாம் சொல்லி பேசினேன் என்று சொன்னபோது, வாருங்கள், எவர் காரணத்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த சபையில் இறங்காமல் போயிருக்குமோ அந்த நபரை வைத்து முன்வைத்து சொல்லுகிறேன், உங்கள் காரணத்தால் சில போது அல்லாஹ்வுடைய அருள் இங்கே இறங்கலாம், என்னருகில் வந்து அமருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன. உறவுகளை நீங்கள் சலாம் சொல்லிடுங்க, மேக் இட் யுவர் சைடு இன்னசென்ட், உங்கள் பகுதியை நீங்கள் தூய்மையாக வைத்து விடுங்கள், அவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை. எனவே உறவுகளை நீங்கள் பேருங்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்கு நீங்கள் பாத்திரமாக மாறுவீர்கள். பெற்றோர் கடமை குறித்து நாம் சொல்ல தேவையில்லை. வஹ்ஃபுல் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் இறக்கைகளை, உங்களுடைய ஜனாஹ துல்லில என்றால் மனிதர்களுக்கு இறக்கை இல்லை, ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான் வஹ்ஃபுல் லஹுமா ஜனாஹ துல், இழிவனும் இறக்கைகளை. மனிதனுக்கு எங்க இறக்கை இருக்கு? பறவைகளுக்கு தான் இறக்கை இருக்கிறது, மனிதர்களுக்கு இறக்கை இல்லையே. அப்ப இறக்கை இருக்கும் என்றால் இந்த தோளில் தான் இருக்க வேண்டும் இல்லையா? எனவே இந்த தோல் புஜங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள், பெற்றோர்களுக்கு முன்னால் இழிவடையுங்கள், உங்களை தாழ்த்துங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி ஸகீரான் ஒரு துஆ இருக்கு, தெரியுமில்ல உங்களுக்கு? சிறுவயதில் அவர்கள் என் மீது கருணை காட்டியதை இப்போது நீ கருணை காட்டு. நான் இப்போ வளர்ந்த பின்னாடி எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, வளர்ந்த பின்னாடி அவர்கள் என் மீது கருணை காட்டுவதை போன்று என்று சொல்லல. பாத்தீங்களா? வளர்ந்த பின்னாடி மனஸ்தாபம் வரலாம், கருத்து வேறுபாடு வரலாம், கருத்து முரண்பாடு வரலாம். அம்மா இப்படி இருக்கிறாங்க, சொத்தை அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, அப்பா இப்படி இருக்கிறாங்க, அதற்காக அல்ல. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அதற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யாமல் இல்ல. சிறுவராக, நான் சிறுவனாக சிறுமியாக இருந்த போது அல்லாஹ் அந்த பெற்றோர்கள் என் மீது காட்டி கருணைக்காக வேண்டி நீ கருணை காட்டு, என்ன நசுக்கி குப்பத்தொட்டில வீசலல்ல, நான் அழுத போது அவர்கள் எழுந்தார்கள், தியாகம் செய்தார்கள், எனவே அதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான்.
அடுத்ததாக 5வதாக அருள்முறை குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். அந்த குர்ஆனோடு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வெறுமனே ஓதுவது மட்டுமல்ல, அதை செயல்படுத்துங்கள். அதை வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மா. நிவாரணத்தையும் அருளையும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அந்த குர்ஆன் மூலம் இறக்கி தருகிறான் நமக்கு. எனவே அருமை சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய இந்த அளப்பரிய அருள் கிருபை, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்பது நீண்ட கருப்பொருளை கொண்டது, நீண்ட விரிவான விளக்கத்திற்கு உரித்தானது. எனவே இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது எவ்வளவு பெரிய கருணையாளன் அல்லாஹு தாலா. இந்த கிருபை யாருக்கு உரியது என்பதை குறித்து சொல்லுகிற போது, அடுத்தவர் மீது கருணை காட்டுகிற மக்களுக்கு தான் என்று சொல்லுகிற போது நாம் எப்படி மாற வேண்டும்? இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதை வைத்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அந்த பெயர்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயம் அல்லாஹு தாலா கருணை புரிவான். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா கேட்டவற்றை பின்பற்ற நடப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைஹி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.